ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு வீடியோவில் அலிகேட்டர் கிளிப்ஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கேன். என்னோட ஐடியாஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம கணவன் மனைவி எப்படி வாழணும், நம்ம கணவன்கிட்ட எப்படிலாம் நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பேசிக்கிட்டே பார்க்கலாம். கணவன் மனைவி உறவு அப்படின்னாலே அன்பு, பாசம், அக்கறை, பொறுப்பு, கருணை இதனால தான் ஆனது. இதுதான் கணவன் மனைவின்னு சொல்லுவாங்க. ஒரு கணவன் தன்னோட மனைவிக்கு ஆடையாகவும், ஒரு மனைவி தன்னோட கணவனுக்கு ஆடையாகவும் இருக்கணும் அப்படின்னா, ஆடையா இருக்கிறது அப்படின்னா நெருக்கமாக இருக்குது, பாதுகாப்பாக இருக்கிறது, தன்னோட குறைகளை கணவன் மறைக்கிறது, மனைவியோட குறைய கணவன் மறைக்கிறது. இதுதான் ஒருவருக்கொருவர் ஆடையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. கல்யாண வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்க வேண்டியது என்னென்னா அன்பும் கருணையும். இந்த அன்பும் கருணையும் தான் நம்மளை லாஸ்ட்டு 60-70 வயசு வரைக்கும் கணவன் மனைவியை சேர்ந்து வாழ வைக்கும். அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பரிமாறிக்கிறணும். கணவனும் மனைவியும் கோவப்படாமல், அடக்குமுறை பண்ணாமல், ஒருத்தருக்கு ஒருத்தர் அவமானப்படுத்திக்கிறாம இருக்கிறது. திருமண உறவுனாலே அதில் அன்பு இருக்கும். ஆனால் இந்த கருணை எப்போ வரும்னா, நம்ம கணவனுக்காக நம்ம பிள்ளைகளை வளர்க்கணும், அவங்க கணவனுக்காகன்னு சொல்லிட்டு கணவனோட வீட்டில் உள்ள எல்லாத்தையும் நம்ம பார்த்து பார்த்து செய்வோம். அப்போ தான் அந்த கணவனுக்கு நம்ம மேலே ரொம்ப அக்கறை, கருணை வரும். நம்ம மனைவி நம்மளுக்காக செய்கிறாங்க, அவங்களுக்காக நம்ம சம்பாரித்து நம்ம பிள்ளைகளை காப்பாற்றணும். நம்ம கணவர் நம்மளுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வெளியில் போய் சம்பாரிச்சிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு நமக்கு அவங்க மேலே அந்த கருணை வரும். இந்த அன்பும் கருணையும் சேர்ந்து தான் நம்மளை 60-70 வருஷம் வரைக்கும் நம்மளை சேர்ந்து சந்தோஷமாக வாழ வைக்கும். ஒரு கணவனோட பொறுப்பு என்னன்னா, ஃபஸ்ட்டு குடும்பத்தில் உள்ளவங்களை பாதுகாக்கிறது, குடும்பத்துக்காக செலவு செய்கிறது, மனைவியிடத்தில் நல்ல முறையில் நடந்துக்கிறது. ஒரு மனைவியோட கடமை என்னன்னா, குடும்பத்தை அமைதியான முறையில் வழி நடத்துறது, கணவனோட சொல்லுக்கு கட்டுப்படுறது. அடுத்த விஷயம் என்னன்னா, ஒருவரை ஒருவர் மதித்தல். கணவனோட குறைகளை அவங்க கிட்ட சொல்லாமல் போய் அடுத்தவங்க கிட்ட சொல்கிறது. அது மாதிரி மனைவி பண்ணுற தப்பு குறைகளை மனைவிட்ட சொல்லாமல் அடுத்தவங்க கிட்ட போய் அவங்களோட ஃபேமிலியில் போய் சொல்கிறது. அந்த மாதிரி சொல்லாமல் ஒருத்தரை ஒருத்தர் நீங்களே பேசி முடிவு பண்ணி அதை சால்வ் பண்ணிக்கிறது. இதுதான் கணவன் மனைவி மதிக்கிறதுக்கு ஒரு பெரிய முக்கியமான விஷயமா இருக்கும். கணவன் மனைவி கோவம் வரும்போது அமைதியாக இருக்கிறது, அவங்க கோவப்படும் போது நம்ம அமைதியாக இருக்கணும். நமக்கு சில டைம் கோவம் வரும்போது அவங்களும் அமைதியாக இருக்கணும். இந்த மாதிரி அமைதியாக இருந்தோம்னா நம்மளுக்குள்ள சண்டை சீக்கிரமே முடிஞ்சிடும். உங்களில் சிறந்தவர் தங்கள் மனைவியிடத்தில் சிறந்தவரே அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. நம்ம சிறந்தவங்களா நடந்துப்போம் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு இந்த மாதிரி மோட்டிவேஷ்னல் வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பிடிக்கலனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு என்ன பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. என்னோடய நிறை குறைகளை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்.